ஆழ்வார்க்கு நம்ம இடத்துல கிருபை, அதனால அதை பிட்டு காற்றார். சூழ்ந்த அதனில் பெரிய பவ நன்மலர்ச்சோதியோ, அந்த ஆத்ம ஜோதியை தெரிஞ்சுட்டானால் அப்ப உலகத்துல இவ்வளவு சர்க்கரை வாயில நல்ல சுகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீடா பைத்தியக்காரா? இது நாக்கினுடைய சுகம்னா இது. யாரோ உன்னை புகழ்ந்துட்டார், என்ன புகழ்ந்துட்டார் சார் அப்படின்னு காதுக்கு இன்பம் நினைச்சிட்டு இருக்கியே, இதெல்லாம் அல்ப சுகமாச்சே. நீ ஆத்மாவை தான் தெரிஞ்சு இந்த அழுக்கு சட்டையை கழட்டி எரிஞ்சு விட்டு சுதந்திரமா ஆயிட்டியானால் நீ அனுபவிக்கிற ஆனந்தம் ஒண்ணு இருக்கு. அது எதுனா ஞான இன்பமே யோகோ. அத்தகைய ஒரு பெரிய ஞான இன்பம் இருக்க. நீ இப்ப அனுபவிக்கிறது அஜ்ஞான இன்பம்னா அது காரணம் என்னன்னா, இது சிறைனா இது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அது 5 பொத்தல் போட்ட ஒரு மரக்கால் அதுல கவுத்துட்டோம். ஆனால் அந்த தீப ஒளி இந்த ரந்திரம் வழியாத்தானே வெளியில வர முடியும், சுதந்திரமா வர முடியாதே. அந்த மரக்காலை எடுத்துட்டா சுதந்திரமா பிரகாசிக்குமே. அதுபோல உன்னுடைய சுதந்திரமான ஞான பிரகாசத்துக்கு ஒரு விரோதம் கண்ணு காது மூக்கு நாக்கு இந்த ஓட்ட வழியாத்தான் வரணும், இந்த ஓட்ட வழியாத்தான் கேட்கணும், இந்த ஓட்ட வழியாத்தான் பார்க்கணும், இந்த ஓட்ட வழியாத்தான் முகரணுங்கிற ஒரு ஜெயில் தான் இது. இந்த ஓட்டையை கழிச்சு விட இந்த உடம்புக்கு அந்தண்ட போயிட்டேயானால் சுதந்திரமா உன்னுடைய ஞானம் பிரகாசிக்குமே. அந்த இன்பம் எத்தகையதா இருக்கு. எப்போ இந்த கண் வழியாத்தான் பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கோ, நிலை இருக்கோ, அப்போ கண் வழியாத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சிற்சின்பம் தான் அவனுக்கு கிடைக்கிறது. உன் பார்வை அளவுதான் இன்பம் கிடைக்கிறது. காது வழியாத்தான் கேட்க முடியும் அப்படின்னா உன் காது வழியா கேட்ட இன்பம் தான் கிடைக்கிறது. இந்த சட்டையை எடுத்துட்டோமா ஆனால் அப்பொழுது அகண்டமாக ஞானம் பிரகாசிக்கும். இப்பொழுது துண்டாக ஞானம் பிரகாசிக்கிறது. அகண்டமா ஞானம் பிரகாசிக்கும் போது அப்பொழுது என்ன நிலை இருக்கும், எத்தகைய ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தம் உன்னுடைய சொந்த சொத்தாச்ச. அதை ஏன் நீ இழந்திருக்கே அப்படின்னு கேட்டா புலன் வழியே உழல்றதுனால இழந்திருக்கு. இது என்ன உலக இயற்கை அப்படின்னு இந்த புலன்கள் 5 புலன் வழியாவே எவ்வளவு நாள் உழல்வேன் அப்படின்னும் ஆழ்வார் முன்னாடிலாம் பாடியிருக்கார். இந்த புலன்களாகிய சிறையில் இல்லாதபடி நாம் இருக்க சுதந்திரம் ஆயிட்டோமானால் அப்போது சுடர்ஞான இன்பமேயோ, அத்தகைய உயர்ந்த ஞான நிலையாகிய பேரின்பத்தை நாம் அடைய முடியுமே. அது நம்முடைய சொத்தாச்சே. அது அடையாதபடி வீணாக நாம் அழிஞ்சு போகலாமா? எப்பொழுது நாம் உலகத்துல அழியக்கூடிய பொருளை விரும்புகிறோமோ அது வரையிலும் அழிய பொருள் தான் கிடைக்கும். நீ எனக்கு சித்த முன்னாடி சொன்னேன், என்னென்ன சுகத்தம் நீ யௌவனம் நினைச்சியானா வார்த்தைக்கும் பின்னாடி வந்திருக்கு, லாபம் நினைச்சியானா நஷ்டம் இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு என்ன ரோகம் வந்துட்டே இருக்கு, உலகம் சுககரமா இருக்குன்னு நினைக்கிற ஆனா பயங்கரமா இருக்கு. சுககரமா மட்டும் இல்ல, ஏதோ கல்யாணம் கார்த்தி மழல பேச்சு வீணாகானம் நிலா சுவங்கலியான ஸ்திரீகள் பசுமாடு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நன்னா இருக்கேன்னு தோன்றதே தவிர பார்த்தா பால்ய மரணம், பால்ய விதவை, குழந்தை செத்து போயிடுத்து அம்மா அழறா, சிசு செத்து போயிடுத்து தாய் அழறா, மனைவி செத்து போயிடுத்து புருஷன் அழறா, 4 குழந்தைகளை விட்டுட்டு தாயார் போயிட்டா புருஷன் அழறா, அதை விட கன்றாவி புருஷன் போயிட்டா, 4 குழந்தைகளை வச்சுன்னா அம்மா அழறா, சவத்தை தூக்கிட்டு போறா, 32 வயசு பையன் போயிட்டா, வியாதி தாங்க முடியாத வியாதிகள் இதெல்லாம் லோகத்துல இருக்க. எவன் தான் சம்சாரத்தை ஆசைப்படுவான்? எதுவும் சாஸ்வதம் இல்லையே. மேலும் மேலும் பலவிதமான கவலைகளும் துக்கங்களும் நஷ்டங்களும் அல்பகால வாழ்க்கையும் அப்படின்னு பிரத்யட்சமா தெரியும் பொழுது இந்த சிறைவாசத்தை எவன் தான் விரும்புவான்? இதுல இருந்து விமோசனம் கிடைக்காதா அப்படின்னானே விரும்புவான். சில பேர் சுகமா இருந்துட்டு தானா, சில பேர் தற்கொலை பண்ணிப்பானே, தாங்க முடியாதனால தானே. தற்கொலை பண்ணிவிட்டா விமோசனமானா, தற்கொலை பண்ணினாலும் மோட்சம் கிடைக்கல, மறுபடியும் இங்கதானே வந்தாகணும். மறுபடியும் இங்க வந்தா மறுபடியும் அதே துக்கம் அதே கவலை இருக்கத்தானே இருக்கு. அதனால உண்மையாக மோட்சத்தை அடைகிறது தவிர பேரின்பத்துக்கு இந்த ஜனன மரண துக்கத்துக்கு ஒரு விமோச்சனமே இல்லை. அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் மோட்சத்தை அடையணுங்கிறதுக்காக தான் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு விதிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதனுடைய அவசியத்தை எடுத்துக்கார். எல்லாருக்குன்னா ஏளனமாத்தார், மோட்சம்னா ஏளனமாத்தார். காரணம் என்ன? தாற்காலிக யௌவனத்தை மதிக்கிறதுனால. இப்பதான் கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை எல்லாம் எனக்கு பெறப்போறது, சௌக்கியமா இருக்க போறேன் அப்படிங்கிற ஆம்பாவன் கண்ணை மறைக்கும் பொழுது மோட்சம்னா ஏளனமா தான் இருக்கும். ஆனால் விவேக திருஷ்டியோடு இது எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டா யாரும் எப்பேற்பட்ட விஞ்ஞானியும் பதில் சொல்ல முடியாது. எந்த விஞ்ஞானியாலும் யௌவனமா இருக்கிறதுக்கு ஒரு மாற்றம் தயார் பண்றதுதானே, ஒரு யந்திர மிஷின் தயார் பண்றதானே, எப்போது சாகாம இருக்கிறதுக்கு ஒரு மிஷின் தயார் பண்றதானே, சாகாம இருக்கிறதுக்கு இளமையோடு இருக்கிறதுக்கு ஏதாவது தயார் பண்றதானே.
விஞ்ஞானத்துல எவ்வளவு முன்னேறினாலும் இன்னும் இதுக்கெல்லாம் ஒண்ணும் தயார் பண்ணலையா? நீ உலக வாழ்க்கையில அனுபவிக்கிற சுகத்துக்கு தானா விசிறின்னு இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபேன் போட்டு இருக்க, காலால நடக்கிறதுக்காக கொஞ்சம் பிளைட்ல போற, இதெல்லாம் என்னைக்குமே புராணத்துல உள்ளதுதான். அதனால அதுல நம்பல நம்முடைய ரிஷிகள் எல்லாரும். ஏன்னா எல்லாம் தாற்காலிகம் தானடா, நீ என்னென்ன பண்ணிக்கிறியோ எவ்வளவு பெருமையா வாழறியோ எல்லாம் தாற்காலிகம் தானே. கடைசியில பஸ்மாம் தகும் சரீரம், கடைசியில உனக்கு என்ன தங்கத்தினாலியா பாட கட்டி எடுத்துன்னு போறா? தங்கத்தினாலியா உனக்கு சுள்ளி பண்ணி வெள்ளினாலியா விறகு வச்சு கொளுத்து போறாமன்னு? எல்லாருக்கும் உள்ள விராட்டி முட்டை தானே வணக்கம், எல்லாருக்கும் உள்ள மயானம் தானே வணக்கம். கடைசியில் இன்னைக்கு என்னன்னா சோபாவோட ஹாரியா படுத்துன்னு இருக்க, இன்னைக்கு புஷ்பங்கள் எல்லாம் அலர்த்தி விட்டு சுகமா படுத்துன்னு இருக்க, நாளைக்கு கயத்துல கட்டி ஒரு தூக்கி அங்க போய் வெறும் விராட்டி முட்டையை வச்சுட்டு அது மேலதானே வைக்க போறா. அப்ப நீ சுகஜீரியா இருக்கே அப்படின்னு மாற்றத்துக்கு என்ன இருக்கு? அவமானம்னா இது. கொஞ்சம் விவேகத்தோட பார்த்துட்டோம்னா அவமானம்னா இது. ஆனால் அவள் சொல்றத லௌகீகர்கள் லோகாயத்தர்கள் சொல்றதை நம்ம மறுத்துட முடியும், நாம் சொல்றதை அவ மறுக்க முடியாது. அவ சொல்றதை நம்ம மறுத்துட முடியும். இருக்கிற காலம் சௌக்கியமா இருந்துட்டு போவோம் சார் அப்படிங்கறத நம்ம மறுத்துட முடியும். நீ சாக போறேன்னு சொல்றத அவ மறுக்க முடியாது. திருப்பி திருப்பி இதை எடுத்து காற்றாலே ஆழ்வார்கள். ஏன் திருப்பி எடுத்து காற்றார்? சாவை பத்தி வர்ணிக்கிறார் பெரியாழ்வார், திருமங்கி ஆழ்வாரும் சாவை பத்தி வர்ணிக்கிறார். பந்துக்கள்லாம் அலறதெல்லாம் எடுத்து காட்டுறான்னா தாத்காலிகமான வாழ்க்கையை நம்பாதே அப்படிங்கிறதுக்காக. சாஸ்வதமான வாழ்க்கையை நம்பு. பிரம்மலோக பரியந்தான் அழியக்கூடியதான். நீங்க சொர்க்கம் போனாலும் சீனே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி என்று கீழே தள்ளி விடுவார். பிரம்மலோகம் போனாலும் கீழே தள்ளி விடுவார். வைகுண்டம் ஒன்றுதான் சாஸ்வதமானது, ஆகது, கீழே தள்ளாதது. அதனால சொல்றார், மகா பிரளய காலேபி நனஷ்யதி நஜாயதே நித்யஜேவ பரோலோகோ வைகுண்டாக்கிய சனாதனஹா பூத்வா பூத்வா வினஷ்யந்தி பூதானி தினே தினே சநித்ய பிரளயோ லோகே. உலகத்துல எல்லாம் அழியக்கூடியது, அப்பப்பொழுது அதது அழியும். தாத்காலிகமான பிரளயம் ஒன்றும், நைமித்திக பிரளயம். அப்ப 3 உலகம் அழிஞ்சிடும். பாதாளம், சொர்க்கம், பிரம்மலோகம் 3 அழிந்துடும். இந்திரலோகம், சொர்க்கத்துக்கு மேல இந்திரலோகத்துக்கு மேல உள்ளது நகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், அது அழியாது. இந்த 3 லோகம் நைமித்திக பிரளயத்துல அழியும். மகா பிரளயம்னு வரும்பொழுது பிரம்மலோகமா அழிஞ்சு போயிடும். பிரம்மலோகம் வரையிலும் 7 லோகம் அழிஞ்சு, 3 லோகம் 7 லோகம் பிரிச்சிருக்கிறார். 3 லோகம் பிரம்மாவனுடைய ஒரு பகல் ஒரு இரவு, அந்த பிரம்மாவனுடைய ஒரு பகல் ஒரு இரவுல ஒரு பிரளயம் உண்டு. அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். நைமித்திக பிரளயம் வரும்போது 3 லோகம் அழியும், மறுபடியும் 3 லோகம் சிருஷ்டி. பிரம்மாவனுடைய ஆயுசு பூர்த்தியாகிறது இல்லையா? அந்த ஆயுசு பூர்த்தியாகும் போது மகாப்பிரளயம்னு பெயர். அந்த மகாப்பிரளயத்துல பிரம்மலோகம் உள்பட அழிஞ்சுடும். அப்போ மகாப்பிரளயமே இருக்கு. அப்போ பஞ்சபூதங்களுமே அழிஞ்சு போயிடுறது. பஞ்சபூதங்களும் அழிஞ்சாலும் உலகமே அழிஞ்சாலும் ஆனா அழியாததாக இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான். அதனால பரமபதம் பிரம்மஸ்வரூபம் அதை மட்டுமே அழியாது. அந்த பரமாத்மாவனுடைய லோகம் மட்டிலும் எப்படி இருக்குன்னா அது எப்படி சொல்றது? அதை வாயால சொல்ல முடியுமோ? வாய்க்கு எட்டாதது அது இப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ளதான ஒரு வஸ்து இல்லையே, அதை சொல்றதுக்கான பதங்கள் உபனிஷதங்களே அக்ஷரமாய், அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், அப்ராகிருதமாய், அகண்டமாய், சத்தாய், சித்தாய், ஆனந்தமாய், இப்படியே வேதம் சொல்றோம். வேதமே பயப்படுறது. ஏதாவது அபவார்த்தைகளை சொல்லி அதனுடைய கௌரவத்தை கருத்துல போறோமே. நம்ம வாக்குக்கு எட்டாதது அதை என்ன சொல்லி வர்ணிக்கிறது என்கின்றதுனாலேயே அத்தகைய ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது ரூபம் எத்த பிராவுர் அவ்யக்தம் ஆத்யம் பிரம்மே ஜோதிகி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் தத்துவம் சாட்சா விஷ்ணு அத்தியாத்ம தீபரா என்று ஸ்ரீ பாகவதமும் எடுத்து காட்டுவார். அக்ஷரமாய், அநாமமாய், அரூபமாய், அச்சிந்தியமாய், அப்பிரமேயமாய், கூடஸ்தமாய், சித்ரூபமாய், ஆனந்தமாய், சத்தியமாய், லௌகீக லோகத்தில் உள்ள எந்த சத்துவகுண ரஜோகுண தமோகுணங்களான ஹேய குணங்கள் எல்லாத்தையும் தள்ளி விட்டதனாலே நிர்குணமாய், லோகத்தில் உள்ள பாஞ்சபௌதிகமான எல்லா பிராகிருத ரூபங்களையும் தள்ளிவிட்டதனாய் அப்ராகிருதமாய், அழிவற்றதாய், சாஸ்வதமாய், அத்தகைய பரமபதம். திவ்ய தேசங்களை பற்றியதான கீர்த்தனங்கள் சிலது, அது கீர்த்தனாவளின்னு பெயர். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் போல. பரமபதத்தை சொல்லணுமானா எப்படி பாடுறது? எந்த உபனிஷத்து வேதங்கள்லாம் என்னால பாட முடியாதுன்னு திரும்பித்தோ அந்த பரமபதத்தை பாடணுமானா
பரமபதேநாதம் ஹரிமீடே பரிபூர்ண பகவந்தம் ஹரிமீடே சச்சிதானந்த கணம் ஹரிமீடே சத்யகாமாதி குணம் ஹரிமீடே ஆதிபுருஷோத்தமம் ஹரிமீடே அச்சுதம் சர்வோத்தமம் ஹரிமீடே ஹரிமீடே ஸ்ரீ ஹரிமீடே கரிராஜ முக்திதம் ஹரிமீடே. கரிராஜன் ஆதிமூலவேன்னு கூட்ட நிர்ணயம் பண்ணினா இல்லையா, அவனுக்கு மோட்சத்தை தரக்கூடிய வீடேன்னா துதிக்கிறேன் என்ற அர்த்தம். அந்த ஹரிய துதிக்கிறேன். அந்த ஹரி யாரு, எத்தகையவனா, என்னன்னு சொல்றது? நித்தியம் நிராமயம் ஹரிமீடே சத்தியம் அப்பிரமேயம் ஹரிமீடே பரம் பிரம்ம சாஸ்வதம் ஹரிமீடே பிரேமிக பரமானந்தம் ஹரிமீடே. எல்லாவற்றுக்கும் மேற்பட்டதாகிய அந்த பரமபதம், அது திருப்பி திருப்பி சொன்னாலும் அந்த பதங்களைத்தான் சொல்லலாம். தன் நிர்குணம் நிர்விகாரம் ஸ்வரூபம் பிரம்ம சாஸ்வதம் அக்ஷரம் பரமம் சத்தியம் பிராகுயத் காரணம் பரம். எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட அந்த பரம்பொருள், அது எல்லாவற்றையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு தான் மட்டிலும் மிச்சப்பட்டிருக்கிற நிலை. அத உபனிஷத்து ஏகமேவ அத்விதீயம் சத்து அப்படின்னு சொல்றது. சத்து, சத்துனா அழியாத அப்படின்னு அர்த்தம். சதே வேதமக்ர ஆசீர் ஏகமேவ அத்விதீயம் என்று உபனிஷத்து சொல்றது. ஒரு கொய்யவன் பாண்டம் செய்யறதுக்கு கொஞ்சம் மண்ணை வச்சுருக்கிறது போல பரமாத்மா உலக சிருஷ்டிக்கு தன்னை தவிர ஒரு வஸ்துவை வச்சுக்கல.